வெஞ்சனத்துல நாங்க சாப்பாடு போடும் போதே அத்தனை வகை இருக்கும். கூட்டு, பொரியல், மசியல், அவியல், திரக்கல், துவட்டல், பெரட்டல், இவ்வளவு வெரைட்டி இருக்கு, இவ்வளவு பேர் இருக்கு. வெஞ்சனாலே பொரியல் எல்லாமே சேர்ந்து அப்படிதான் நீங்க ஒருமையாயிருங்க. நாங்க நிறைய வகை இருக்குன்னு சொல்ல வரேன். அங்கதான் தடிச்சிருக்கிறேன். அவர் வந்து சைவத்துல சொல்றாரு, நான் அசைவத்துல சொல்றேன். அசைவம் ஆரம்பிக்கவா? நாட்டுக்கோழி குஞ்ச நசுக்குனீங்கன்னா சூப்பு, கொஞ்சம் விடையா புடிச்சீங்கன்னா ரசம், கெட்டியா வச்சீங்கன்னா குழம்பு, அதை எடுத்து போட்டீங்கன்னா உப்பு கறி. அதே நீங்க சாவல புடிச்சீங்கன்னா திரக்கல். உப்பு கறிக்கும் திரக்கலுக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த நிலத்தின் பண்பாடு, அந்த நிலத்தின் வளத்தை தான் அந்த மொழி பேசும். ஸ்நாக்ஸ் எடுக்கவா? சீயம், சீடை, கந்தர்ப்பம், வெள்ளை பணியாரம், உட்காரு. சார் உப்புட்டு இருக்கு சார். எது உப்புட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் கிடுக்கிட்டு 25 ஐட்டம் சொல்லிட்டு வாடா சண்டைக்கு நிக்கிறான். அவங்கிட்ட போய் உப்பிட்டு இருக்கு, உப்பிடாமல் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விலாக்ஸ் அண்ட் குக்கிங். இன்றைக்கி சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன். 1/4 கிலோ சிக்கனை நல்லா ஒரு 3-4 தரம் கழுவிட்டு மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். சாம்பார் பொடியை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி வச்சுருக்கேன். 2 தக்காளி, ஒரு தக்காளி அரைக்கிறதுக்கு, ஒரு தக்காளி தாளிக்கிறதுக்கு. இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் குக்கரில். அதுக்கு ஒரு சின்ன பட்டை, ஒரு கல்பாசி, ஒரு இலை போட்டுக்குவோம். பொரியட்டு இந்த சிக்கனை, இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துட்டு வேகட்டும். பாருங்க, பட்டை பொரியுது. ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். 1/4 கிலோ தான் கோழி. பொரியட்டும். பருப்பு சிறந்தோடனே வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிக்குவோம். பட்டையெல்லாம் பொரிஞ்சிருச்சு. உளுந்தம் பருப்பு கொஞ்சம் செவக்கணும். செவந்துக்கிட்டு வருது. செவந்துருச்சு. இப்போ நான் இதெல்லாம் போட்டுக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டேன். கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தூள் போட்டுக்கேன். இது வெட்டின உப்பு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கேன். கருவேப்பிலையும் போட்டுக்கேன். கோழியை நல்லா இறுக்கி புழுங்கிட்டு போட்டுக்குவோம். மஞ்சள் போட்டுக்க ஒரு தரம் கழுவிக்கலாம். உப்பு இதில் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப சார்ந்து வரும். புழுங்கிட்டு போடுறேன். 1/4 கிலோ பிராய்லர் கோழி தான் வாங்கியிருக்கேன். இல்லை தண்ணியை புழிஞ்சிட்டு போடுங்க. அதுவே வெந்தோடனே தண்ணி ஊற்றிக்கும். இல்லை தண்ணி ஊற்றினோன்னு தான் போடணும் மிளகாத்தூள்லாம். நல்லா வதங்கட்டு ஒரு 10 நிமிஷம் வதக்கிட்டு காட்டுறேன். பாருங்க, இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். கோழி வதங்கிட்டு இருக்கட்டும் காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் கொஞ்சம் வதங்கட்டும் போடுவோம். பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. 10 நிமிஷமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். சிம்மில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி ரொம்ப காரம் வேண்டாம். எனக்கு மிளகு வேறு வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
வச்சுட்டு அரைச்சதை ஊற்றி ஒரு 2 விசில் வச்சுக்குவோம். சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் திக்காக தான் வைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப குழம்பாட்டம் வைக்கலாம். கிரேவி தான், சிக்கன் கிரேவி. சாதத்தில் போட்டு கட்டிக்கலாம், நல்லாயிருக்கும். அரைச்சிக்கிட்டு வரேன் பாருங்கள். அதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் அதில் ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். மிக்சியை குலுக்கி அப்படியே ஊற்றிடுவோம். தண்ணி கொள்ளும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சு இதுவாக நீருக்கு போதும். 2 விசில் வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சு வற்ற வச்சுருவோம். இந்த மாதிரி திக்காக இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காக வரணும். வேகிறது தண்ணி வேணும்ல, இருக்கட்டும். வேக வெட்டி அப்புறம் வற்ற வச்சுக்குவோம். பாருங்க, கோழி கிரேவி 3 விசில் வந்துருச்சு. சிம்மில் ஒரு 2 நிமிஷம் இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்குவோம். திறந்து விட்டு சட்டை கொதிக்க விடணும். உப்பு காரம் போதுமானு பார்த்துக்கோங்க. 10 சேர்த்துக்கலாம். இறக்கி கடைசியாக மல்லித்தலை போடணும். கரெக்டாக இருக்கலாம். இப்போலாம் கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் ட்ரை ஆகட்டி எடுத்துக்குவோம். கெட்டியாக தான் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாகட்டும். இங்கே சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்கி அதிலே தான் வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ட்ரை ஆகட்டும். அப்போ தான் குழம்பு ஊற்றிக்கிறதுக்கு வரும். கெட்டியாக இருந்தால் பாருங்க, நல்லா வெந்துருச்சு. சின்ன குட்டி வாளியில் மந்துக்கிறேன். குட்டி பக்கெட்டில் மறந்துட்டேன். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.